இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் இணை சட்டம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். இந்த நேரத்தில் மறுபடியுமாக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்க, தியானிக்க, சிந்திக்க, அதை செயற்படுத்த ஆண்டவர் நமக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு சில நிமிடம் நாங்கள் ஆண்டவர் எங்களோடு என்ன பேசுகிறார் என்றதை தியானிக்க எம்மை அழைத்திருக்கிறார். இந்த அருமையான நாளை கொடுத்த எமது தகப்பனுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லுவோம். எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த அலுவல்களாக இருந்தாலும் சரி, முதல்ல அதை நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒவ்வொரு புதிய நாளையும் தொடங்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு தொடங்கினா நிச்சயமாக அந்த நாள் முழுவதும் எங்களுக்கு நல்ல விதமாக அமையும் என்றதில் எந்த விதமான மறுப்பும் இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கூறுகிறது. நீ அநேக இனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் பெறாது இருப்பாய் என்று. நாங்கள் பல நேரங்களில் அநேக முயற்சி செய்கிறோம், உழைக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் சில சமயம் எங்களுக்கான நன்மைகள் நிறைந்திருக்கிற அந்த வழி அடைக்கப்பட்டது போல இருக்கும். சில சமயம் ஆசீர்வாதம் தாமதமாய் வர மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று மட்டும்தான். மனுஷர்கள் எங்களுக்கான வழிகளை அடைத்தாலும் ஆண்டவர் அந்த தடைகளை முறித்தறிய வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கான வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அதை யாராலும் அடைக்க முடியாது. தோல்வி சாட்சியாக மாறும் அந்த நேரத்தில். எனவே நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர இந்த வார்த்தை சொல்லுகிறது, இணைச்சட்டம் 28:12 முழுவதுமாக எங்களுக்கு சொல்லுகிறது. தகுந்த காலத்துல உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டா என்று ஆண்டவருடைய இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு 3 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். முதல்ல ஏற்ற காலத்துல மழை பெய்யும், அடுத்து உன் கை வேலையை ஆசீர்வதிப்பேன், அடுத்து கடன் கொடுப்பவனாக இருப்பாய் என்று ஆண்டவர் இந்த 3 வாக்குறுதிகளை நமக்கு இன்றைக்கு கொடுக்கிறார். சரியான நேரத்துல ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார். தாமதம் போல தோன்றினாலும் அது ஆண்டவருடைய நேரத்துல சரியாக நமக்கு கிடைக்கும். அதுபோல நாங்கள் செய்ய சிறிய முயற்சியும் ஆண்டவர் அவருடைய வல்லமையால் அதை பெரியதாக்குவார். எங்களுடைய உழைப்புக்கு நிச்சயமாக பலன் கிடைக்காமல் போகாது. அதுபோல ஆண்டவர் நம்மை தாழ்விலிருந்து உயர்வுக்கு கொண்டு வருவார். இந்த 3ஐயும் இன்றைக்கு நாங்கள் எங்களோட மனதில் கொள்ள வேண்டும். உங்களை குறித்து அடுத்தவங்க தாழ்வா கருதினாலும் மட்டமா நினைச்சாலும் நீங்க அதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் மனுஷர்களை பார்க்கிலும் வேறுபட்டது. அது உங்களை உயர்த்தமே தவிர ஒரு நாளும் தாழ்த்தாது. இன்றைக்கு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் மனம் தளராம இருங்க. வானத்தை திறக்கும் ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்வார். அதனால இந்த காலையும் நீங்க நம்பிக்கையோட ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையை மூடிய கதவுகளை திறந்தருளும், என் உழைப்பை ஆசிர்வதியும், என் வீட்டிலும் என்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரிடத்திலும் சமாதானமும் வளமும் அருளும் என்று ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்தில் மன்றாடுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று.
நீயோ கடன் பெறாதிருப்பாய் என்று. இந்த விஷயம் வெறுமனே பொருளாதாரத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல. அன்பு, உதவி, அக்கறை, இப்படியான பல விஷயங்களை நாங்க கருத்துல கொள்ளலாம். இன்றைக்கு அநேகர் ஒரு அன்புக்காக இங்கி தவிக்கிறாங்க, உதவிக்காக அலைந்து தெரிகிறாங்க, ஆறுதலுக்காக இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கு. பாவத்துல வீழ்ந்து அதுல இருந்து மீண்டு வர முடியாம இருக்காங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன என்ற தெரியாத அளவுக்கு இன்னைக்கு அநேகர் பாவத்துக்குள்ள வீழ்ந்து மூழ்கி போய் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாங்க அதுல இருந்து நாங்க ஒரு படி மேலே இருக்கிறோம். ஆண்டவர் அவை அனைத்தும் எங்களுக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறார். அதை நாங்க இல்லாதவங்களோட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய செயல், அவருடைய அற்புதங்களை தெரியாம அறியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க கொண்டு போய் சேர்ப்போம். அவங்களையும் எங்களுடைய நிலைமைக்கு நாங்க மீட்டு கொண்டு வருவோம். அன்பையும் கொடுப்போம். எங்களுக்கு முடிந்த அளவுக்கான உதவிகளையும் அவங்களுக்கு செய்து கொடுப்போம். யார் எங்கள்கிட்ட என்னென்ன உயர்வா இருக்கிறோம் அது யார் யார்கிட்ட இல்லையோ நாங்க அதை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்வோம். அறிவா இருந்தாலும் சரி, உதவியாக இருந்தாலும் சரி, நாங்க எங்கள்கிட்ட இருக்கிறத தாராளமாக அடுத்தவர்களுக்கு கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் மேலும் மேலும் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமேன்.